அதாவது பார்வைப்படுவதில் நல்ல பார்வை உண்டு, தீமை தரக்கூடிய பார்வை உண்டு. அதாவது அசுப திருஷ்டி என்றும் கண் திருஷ்டி என்றும் பொதுவாக சொல்வார்கள். விளக்கமாக பார்ப்போம் என்றால், நமக்கு ஆன்மீக குருவாக இருப்பவர்கள் அல்லது நம் செய்யக்கூடிய தொழிலுக்கு இன்ஸ்பிரேஷனல் குருவாக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய ஆசீர்வாதமான பார்வை நம் மீது படும்போது, அதே போல நமது குல முன்னோர்களுடைய அல்லது சான்றோர்கள் ஆசீர்வாதமான பார்வை நம் மீது படும்போது அதை சுப திருஷ்டி என்று கூறலாம். நமது கலாச்சாரத்தில் இப்படி ஆண்டோர்கள், சான்றோர்கள், உயர்ந்தவர்களின் ஆசீர்வாதமான பார்வையும் வார்த்தைகளும் வாங்குவதற்குத்தான் நாம் ஒரு சடங்குகள், சம்பிரதாயங்களை பார்த்து செய்கிறோம். இதே போல அசுப திருஷ்டியும் உண்டு. அதாவது ஒருவரின் முன்னேற்றம் அல்லது ஒருவருக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் போன்றவற்றை பார்த்து அல்லது ஒருவர் அனுபவிக்கும் சிறப்பான வாழ்க்கையை பார்த்து ஒரு சிலருக்கு அவர்கள் மேல் ஏற்படக்கூடிய அசுப பார்வை, தீமை தரக்கூடிய பார்வை அசுப திருஷ்டி அல்லது திருஷ்டி தோஷம் என்றும் கூறுகிறோம். இதனால்தான்